இது பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில். பெருநாயக்கம்பாளையத்துக்கு பேக் சைடில் அரங்கநாதர் திருக்கோயில் பாலமலை அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் இதுதான் பேர். அங்கே வந்து ஒரு செம ஸ்பாட் ஒன்று இருக்குது. கொஞ்சம் கீழே டவுனில் நடந்து போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வண்டி ஏற்றி, ஏன்னா அது ஒரு மலை மேலே இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த கோயில். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியில் மேலே ஏறணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அந்த குளத்துக்கு போகிறதுக்கு மடத்து குளம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா செம வியூ பாயிண்ட்டு, செம ஸ்பாட்டு. யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. அங்கே போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அந்த குட்டீஸோட, அந்த ஏரியா பசங்களோட தான் போனேன். எனக்கு இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறதே அவங்க சொல்லி தான் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு பாட்டுக்கு ஜாலியாக தைரியமாக சுற்றிட்டு இருக்கானுங்க. மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த வயசில் இந்த அளவுக்கு நம்ம இங்கே இல்லை, சிட்டி சைடில் இருந்தனால நமக்கு தெரில. ஆனால் அவனுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக தைரியமாக இருக்கானுங்க. அதுவும் அவங்க வீட்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு தான் வருவோம், அடிக்கடி வருவோம்லாம் வேறு சொன்னாங்க. ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு கேட்குது, தண்ணி வர சவுண்டு. கீழே ஒரு கோயில் இருக்குது போல். ஆக்சுவலாக இங்கே காம்பவுண்ட் சைடில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இந்த குட்டி வாண்டுகளை நம்பி நான் பாட்டுக்கு இவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டேன். நல்லா இருக்கு கீழே ஸ்பாட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கிறது எனக்கே தெரியாது. இங்கே ஒரு பெரிய மரம். ஆக்சுவலாக இது இருட்டு ரூம் இல்லை, கல் மண்டபம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருக்கு. வாவ் பா, நீச்சல்லாம் நமக்கு தெரியாதுடா தம்பி. ஆமாம், வந்தோடனே இவனுக்கு பாட்டுக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை கழட்டினானுங்க, மீனை பிடிக்க இறங்கிட்டானுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வாட்டர் கேனில் டக்குன்னு மீனை பிடிச்சானுங்க, எடுத்து போட்டோம். நீட்டாக இருந்துச்சு இடமே. யாரும் இல்லை பெருசாக. கேட்டால் இங்கே வந்து எல்லோரும் குளிப்பாங்கன்னா இப்போ தான் யாரும் வரதில்லைன்ட்டு. ரீசெண்டாக இந்த 3 நாள் லீவில் இவனுக்குள்ளே வந்துட்டானுங்க. வந்துட்டு மீன்லாம் பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அவனுங்களையும் நான் எங்கே பிக்கப் பண்ணனோ அங்கேயே போய் இறக்கி விட்டேன். ஆனால் இவனுக்கு எப்படி மேலே அந்த, ஏன்னா அது வந்து ரூட்டு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருந்துச்சு. வண்டியே கொஞ்சம் ரோடு இப்போ தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது அந்த கோயிலில். வண்டியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற்றிட்டு வந்தோம். மேபி ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அங்கே ஜீப் இருக்கும், அவங்க கூட்டிகிட்டு வருவாங்கன்னெலாம் சொன்னாங்க. பஸ்ஸும் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் போன டைமில் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. பட் அங்கே நிறைய வெஹிக்கிள்லாம் இருந்துச்சு, நிறைய கார்லாம் இருந்துச்சு. மேபி நிறைய பேர் வருவாங்க போல் இருக்குது. நான் போன டைமில் 2-3 பேர் 2 வீலரில் இறங்குனாங்க. அப்புறம் ஒரு 2-3 கார் மேலே ஏறிச்சு. பஸ்ஸு வந்த மாதிரி தெரில, ஆனால் பசங்கள்லாம் பஸ்ஸு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் எல்லாம் கிளம்பியாச்சு. நீங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துடுங்க. ஏன்னா காட்டு மாடு நிறையா இருந்துச்சு, யானை கூட வரும்னாங்க. நான் யானை லத்தி தான் பார்த்தேன், யானையை பார்க்கல. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் இருந்துச்சு, ஒரு 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்கோங்க. எங்கள் மேலே பெருசாக கடை எதுவும் இல்லை, கீழேயே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க.